Hi friends, Joe Kitchen la இன்னைக்கு ஆலு சப்பாத்தி with தால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிளானது தான். சப்பாத்தியை விட ஈஸியா இது செய்ய முடியும். கண்டிப்பா வீடியோ பாருங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஆலு சப்பாத்தி செய்யறதுக்கு 1.5 கப் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு, 3 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா போடலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது பச்சை மிளகாய் நல்லா நறுக்குனது, கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா நறுக்குனது. எண்ணெய் வந்து ஒரு 3 to 4 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபோர்க் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதாவது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்ணெய் மற்ற மசாலா பொடி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றியும் நம்ம வந்து ஃபோர்க்லேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி போதும் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமேலு நம்ம கையில் வந்து கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் கையில் வந்து ரொம்ப ஒட்டாமல் இருக்கும், சீக்கிரமாகவும் பிசைஞ்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இதை நல்லா வந்து உருட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த உருளைக்கிழங்கு போடுறப்ப எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு க்ளீனாக உருண்டையாக உருட்டிட்டு எடுத்து வச்சுருங்க. தால் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப்பில் 1 கப் பாசிப்பருப்பு கழுவிட்டு வேக வச்சுக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளே ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு, சீரகம் போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டுட்டு இஞ்சி கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமேலு பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா அரிஞ்சது, ரொம்ப நிறையா வெங்காயம் போடணும்னு தேவையில்லை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு சின்ன தக்காளி போடுங்க. மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடுங்க. பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை வேக்காடு இருந்தால் போதும். ஏன்னா வந்து நம்ம கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சோம்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 10-12 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட தால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆலு சப்பாத்தியை நம்ம போட்டுடலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறனால கையில் லைட்டாக மாவு ஒட்டும். அப்படி ஒட்டுச்சுன்னா நீங்கள் வந்து மாவை கையில் லைட்டாக தொட்டுட்டு எடுங்க. இது நல்லா பொதுன்னு உருளைக்கிழங்கோடு சேர்ந்து இருக்கிறனால கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கோங்க. நார்மல் சைஸ் சப்பாத்தியே தான் வரும். நல்லா மாவில் பரட்டிட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க. இந்த உருளைக்கிழங்கு கூட இருக்கிறப்ப நம்ம ரொம்ப சாஃப்டாகவே வந்துடும். அதனால் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா போதும். ஒரு 2 தடவை வந்து நீங்கள் திருப்பி விட்டு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மாவு வந்து லைட்டாக தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான். அந்த ஷேப்பு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியே நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப வந்து இதுக்கு கஷ்டப்பட்டு சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும்னு கூட ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ கல் காஞ்சதும் இந்த ஆலு சப்பாத்தியை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த கலர் மாறுறப்ப திருப்பி போடுங்க. பாருங்கள், இந்த டைமில் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்படியே ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் 2 பக்கமும். ஒரு அரை டீஸ்பூன் ஒரு பக்கத்துக்கு, இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் ஒரு பக்கத்துக்கு, அவ்வளோ மட்டும் போட்டால் போதும். ரொம்ப எண்ணெய் மிதங்க போட வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் இப்படி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப மெனக்கெட்டு அப்படியே அழுத்தி தேய்ச்சி ரொம்ப நேரம் வேக வச்சு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. சீக்கிரம் வெந்துடும், சீக்கிரம் தேய்ச்சிடலாம்.
டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு ஜஸ்ட்டு தயிர் மட்டும் தொட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இதுக்கு தாலும் தயிர் பிக்கிள் கூட வச்சுட்டு, ஊறுகாய் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.